சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தேவையான லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பண்புடைமை. யாராவது முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இது சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாரம் பண்புடைமை அதான் பார்க்க போகிறோம். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பொருள் பார்க்கலாம். பண்பு உடையராக வாழும் நல்ல வழியை யாரிடத்திலும் எளிய செல்வியுடன் இருப்பதால் அடைவது எளிது என்று கூறுவர். சரிங்களா? பண்புடையராக வாழும் நல்ல வழி அடைவதற்கு எளிமையானது. அதில் நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அடுத்த குறள் பார்க்கலாம். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழும் நல்வழியாகும். உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல உயர்ந்த குடி அப்படின்றது பண்பில் சிறந்தவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அடுத்தது உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்பால் ஒத்துருக்கிறதுனால நம்ம மக்களோட ஒப்புமை கிடையாது. எதால் ஒத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பண்பால் ஒத்திருந்தால் மட்டும்தான் ஒப்புமை அப்படின்றாங்க. புரிஞ்சுதுங்களா? நமக்கு கை காலெலாம் நல்லா இருக்குது அப்படின்றனால நம்ம எல்லாம் சமம் அப்படின்னு ஆகிடாது. பண்பு ஒன்றா இருந்தால் தான் அது ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதியையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். நாமளும் அந்த மாதிரி பெரியோராக வாழணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த குறள் பாருங்கள். நகையுள்ளும் இன்னாதிகைச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனை இகழ்ந்து பேசுதல் விளையாட்டிலும் துன்பம் தருவதாகும். எளிமையாக கேலி பேசிடலாம், சரிங்களா? ஆனால் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்திலும் பகைமையிலும் நல்ல பண்புகள் உள்ளன. அப்போ எதிரியாக இருந்தால் கூட நம்ம நல்ல பண்பு உள்ளவங்களாக அவங்கள்ட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்பு உரியவரிடத்தில் பொருந்தி இருப்பதால் உலகம் உள்ளதாக இயங்குகிறது. அது இல்லை என்றால் மண்ணில் புகுந்து அழிந்து போகும் அப்படின்றாரு. உலகம் இயங்கிட்டு இருக்குன்னா காரணம் என்ன? பண்பு உரியவர்களிடத்தில் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர். சரிங்களா? மனுஷன்னா இதான் இருக்கணும் ஐயா. அந்த பண்பு இல்லாதவங்கெல்லாம் அறம் பாருங்கள். அறத்துக்கும் அறத்துக்கும் ஒரே தான் வித்தியாசம். இந்த அறமுக்கும் இந்த அறம் இது ரம்பம். இது அற வழியில் நடப்பது. சரிங்களா? அறம் போல கூர்மையான அறிவு உடையவராயினும் ஓரறிவாகிய மரத்தை போன்றவரே. நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் உனக்கு பண்பு இல்லைன்னா உன்னோட அறிவு ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாது. நீ ஒரு மரம் மாதிரி தான் அப்படின்றாரு. அடுத்து பாருங்கள். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நட்பு கொள்ள முடியாதவராய் தீயவை செய்கின்றவரிடத்திலும் பண்பு உடையவராய் நடக்க முடியாமை இழிவானதாகும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு அவன் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அவன் நல்லவனாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் அவங்கிட்ட கூட நீ பண்பாக நடந்துக்கல அப்படின்னா அது இழிவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நகல்வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம். ஞாலம்னா உலகம். பகலும் பார்ப்பட்டன்று இருள். பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவருக்கு மிகப்பெரிய இந்த உலகம் ஒளியுள்ள பகல் காலத்திலும் இருளில் கிடப்பதாகும். மற்றவங்களோடு கலந்து பழகி வாழணும். அப்படி வாழ முடியலன்னா பகலும் உங்களுக்கு இருட்டு மாதிரி தான் தெரியுன்றாங்க. அடுத்தது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலன் தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவன்ட்ட எவ்வளோதான் பெரிய செல்வம் இருந்தாலும் வச்சிருக்க பாத்திரம் கெட்ட பாத்திரன்றனால உள்ளே இருக்கக்கூடிய பால் அதோட சுவை கெட்டு போன மாதிரி ஆகிடும்.
எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கம்பேரிசன் பாருங்களேன். பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம், சரிங்களா, அவன் பெரிய பணக்காரன், ஆனால் அவன்கிட்ட பண்பு இல்லை அப்படின்றது எப்படி இருக்கும்னா, நல்ல பால் ஒரு கேவலமான பாத்திரத்தில் இருந்தால் கெட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாரு. இந்த பாடல்களை இசையோடு கேட்போம். அன்புடைமை என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும், பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உறுப்புத்த மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்துக்க பண்புத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நாயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்று மண்புக்கு மாய்வது மானன். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர். நண்பாற்றாராகி நியாயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராத கடை. நகல் வல்லர் அல்லார்க்கும் ஆயிரு காலம் பகலும் பட்டன்று இருள். பண்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உறுப்பத்த மக்களுப்பு அன்றால் வெறுத்துக்க பண்புத்து ஒப்பதாம் ஒப்பு. நாயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மானன். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர். நண்பாற்றாராகி நியாயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராத கடை. நகல் வல்லர் அல்லார்க்கும் ஆயிரு காலம் பகலும் பட்டன்று இருள். அன்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பா கலந்தீமையால் திரிந்தற்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.